அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வந்தரும் புரிய விரந்திது தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் துறங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரிக வரமெல்லாம் நல்ல தனி அருட்ஜோதியை எனது சிந்தையின் புணர்ப்பித்து என்னுடன் கலந்தே செய்தருள்க செய்கையே. ஓம் ராமலிங்காய வந்திருக்கின்ற சன்மார்க்க பெரியவர்கள் அனைவருடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். இன்றைக்கு நேற்று சொன்ன பிரகாரம் ஒரு மனிதனுக்கு 3 உடல் இருக்கிறது. இப்போ நாம் இதை செய்தியாக கேட்க போதில்ல, நம்ம ரியலைசேஷனுக்கு வரப்போகிறோம். எப்படி அப்படின்றது நாம் இவெல்லாம் கவனிக்காமல் இருந்துட்டோம், கவனிக்க தவறிட்டோம். ஆமாம், நமக்கு 3 உடல் இருக்கிறது உண்மைதான், அப்படி ரியலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன். ஒரு ஸ்கூல் ஏற்கனவே நம்ம இது பலமுறை சொல்லியிருக்கிறது தான், நேற்று இதை பற்றி சொன்னோமா இல்லைன்னு தெரில. ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து +2 வரையில் ஒரு பையன் வந்து கிளாஸ் ரூம் 9th கிளாஸ் ரூமு முழாண்டு தேர்வு வரப்போகுது. 1 மாதம் தான் இருக்குது. ஸ்கூலில் 40 பேர். அந்த ஸ்கூலில் ஒரு பையன் மட்டும் அந்த ஸ்கூல்லையே +2 படிக்கிற பையன் மாதிரி அதிகமான உயரமும் குண்டாக இருப்பான், சுமாராக படிப்பான், எப்படியாவது பாஸ் பண்ணுவான், அதுக்கு மேலே முயற்சி பண்ண மாட்டான். இன்னொரு விஷயம், யாரையாவது சிரிக்க வைத்தோம், வாத்தியார் கூட சிரிக்க வைக்கிறதுனா அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. சரி, இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலில் ஒரு சம்பவம் என்னென்னா, வாத்தியார் ஒரு நாள் பேர் சொல்கிறார். மணிகண்டன் எஸ் சார், ரவிக்குமார் எஸ் சார், சுப்பிரமணி எஸ் சார். இன்னொரு பையன் பேர், அந்த பையன் பேர் குமார். ஆனால் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுறாரு, ஏன்னா 4 நாளில் ஆப்ஷன் போட்டிருக்கு. சரி, கூப்பிட்டு பார்ப்போமே, குமாரே அப்படின்னு கூப்பிட்றாரு. எஸ் சார் திடீர்னு கேட்குது சவுண்டு. வந்தது ஒரு கோபம், பரம்பு எடுத்துக்கிட்டேன். நேராக அவனுக்கு பார்க்க போகிறான், அவனை அடிக்கிறதுக்கு ஓடி போகிறான். அவன் வந்து இவரை விட ஹைட்டாக இருக்கான், வாத்தியார் வர கையை பிடிச்சிக்கிறான். பிடிச்சி அடிக்காது சார், அடிக்காது கம்முனரு சார். ஏன் 4 நாள் வரல, 4 நாள் வரல. அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் 10th முழாண்டு வரப்போ. இப்படி நீ வந்து இதெல்லாம் எப்படி நீ பாஸ் பண்ணுவ? இப்போ எல்லாமே 35 மார்க்கில் நீ தள்ளிட்டு வந்துட்டே இருக்க. SLC வருது, நீ வாழ்க்கைக்கு போகணும், நல்லா படிக்கணும், இப்படி அக்கறையில் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். சார் 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 அடிக்காது. ஏன் நல்லா லீவ் எடுத்த ஒன்று நீ சொல்லணும், இல்லை லீவ் லெட்டர் கொடுக்கணும், இல்லை 4 நாள் கழித்து வந்தியா முன்னாடி ஹெட்மாஸ்டருக்கு போய் மன்னிப்பு கேட்டு கார் சொல்லி வரணும். நீ பாட்டுக்கு நேரம் வந்து கூப்பிட்டா எஸ்ஆர் என்றேன்னு சொல்லிட்டு அடிக்காதுங்க. சார் 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 எது சார் சார் இப்போ சொல்லு, என்னத்துக்கு லீவ் எடுத்த சொல்லு. சொல்கிறேன் சார் சொல்லுடா சார். எதுக்கு சார் சொல்கிறதுக்குள்ள அடிக்கிறீங்களா, கொஞ்சம் பொறுங்க சார். அதாவது சார் என்ன, அதாவது வந்து இல்லை சொல்லுடா, வந்து சொல்கிறேன் சார், கொஞ்சம் பொறுமையாக இருக்குது சார், சொல்கிறா. அதாவது சார் இப்போ மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக நீ சொல்லு சார். ஒன்றும் இல்லை சார், நடந்தால் உடம்பு கூட வருது சார், நடந்தால் உடம்பு கூட வருது. இவரு திட்டார், கோபம் வந்தவர். ஏன்னா இது அன்யூஷுவலான ஒரு பதில். நடந்தால் உடம்பு கூட வருதுன்றாங்க. ஆனால் பாவி நடந்தால் உடம்பு கூட தானே வரும். எல்லா பிள்ளையும் சிரிச்சுட்டாங்க. சரி, இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வார்த்தை, சும்மா வரும். ஆனால் இதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் உண்மை.
நடக்கிறது வேற, நடராஜன் வேற, நட வண்டி வேற. இப்போ சொல்லுவாங்க, எப்படா வந்த, இவ்வளோ தூரம் பஸ்ஸு இல்லை, ஒன்றும் இல்லை, நான் வேறு ஒரு சர்வீஸில் வந்தேன். என்ன சர்வீஸில் வந்தால் நடராஜா சர்வீஸ் வரும். அப்போ இந்த உடம்பு கூட ஒரு வாகனம் தான். இந்த உடம்பு வந்து ஒரு வாகனம் தான். பஸ் இல்லை, ஆட்டோ இல்லை, ரயில் இல்லைன்னா போகலாமே, நடந்து போகலாம். இப்போ 20 கிலோமீட்டர் ஆகும், நடந்து போகலாம். அது இது ஒரு வாகனம் தான். இந்த வாகனத்தோட டிரைவர் ஒருத்தர் உள்ளே இருக்கார், அவர் தான் இந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறார். இப்போ இது நடந்து போக முடியாது, ஆனால் நாம் நடந்து போகிறோம். இதுதான் வேற்றுமை. ஒற்றுமை என்னன்னா, இதுவும் வெயிட்டு தான், இது வெயிட்டு தான், இதுவும் பொருள் தான், இதுவும் பொருள் தான். இல்லைன்னா உயிர் போயிட்டு அது பொருள் தான். ஆனால் இந்த பொருள் அழுகாது. இதில் செல்லு இல்லை, இது வேறு இதாக மாறிடுச்சு. இதில் லிவிங் செல்லு இருந்தால் டிக் ஆகிடும். அதனால் இந்த பொருள் அழுகும். அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் இல்லை, அந்த செல்லும் பிரிஞ்சிடும். ஆக இதுவும் பொருள் தான், இதுவும் பொருள் தான். இதுக்கு அறிவு கிடையாது. இதுக்கு மட்டும் அறிவு கிடையாது. இதுக்கு அறிவு இருக்கா? இந்த முடிக்கு அறிவு இருக்கா? கிட்னிக்கு அறிவு இருக்கா? இப்போ 2 கிட்னி, ஒரு கிட்னி பழுதாயிடுச்சு, தூக்கி வெளியில் போடணும்னு சொல்கிறாங்க, வெளியில் எடுக்கிறாங்க. உள்ளே இருந்த பிறகு அதுக்கு அறிவு கிடையாது, வெளியில் வந்த பிறகு அறிவு கிடையாது. இந்த மூட்டை எல்லாம் இருக்குது, அதை எடுத்துடுறாங்க, தேஞ்சி போய் எடுத்துடுறாங்க. அதுக்கு அறிவு இருக்கா? அறிவில்லை. செயற்கை மூட்டை வைக்கிறாங்க, அறிவு இருக்குன்னா. இந்த பொருள் எதுக்குமே அறிவு கிடையாது. அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருள் வந்து இதுக்கு வந்து இது கிடையாது. அது இது நம்ம கூட இது ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது நம்ம வந்து கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகிறதுக்கு இன்னொரு உடம்பு நமக்குள்ளே இருக்குது. நான் கொண்டு போகிறோம்னா, என் நகர்த்திக்கிட்டு போகிறோம்னா, அந்த ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் பேர் தான் எனர்ஜி பாடி, சூக்கும உடம்பு. இந்த சூக்கும உடம்பு தான் நம்முடைய உண்மையான உடம்பே. இந்த உடம்பு நம்ம கிடையாது, சூக்கும உடம்பு. ஆனால் நம்ம இப்போது அந்த சூக்கும உடம்பு வாசியாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம அது உணராக இருக்கோம். சூக்கும உடம்பு வந்து உணர்வு மயமானது. இப்போது இந்த உடம்பு இருக்குது, ஃபிசிக்கல் பாடி. இது ஒரு பொருள் இருக்குது, இதில் ஒரு கண்டென்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு மேங்கோ ஜூஸ் சாப்பிட்றோம். இப்போ அதை இன்க்ரீடியன்ட்ஸ் பண்ணணும். என்ன இருக்குது? வாட்டர், சுகர், மேங்கோ பல்ப், கான்சன்ட்ரேட், ப்ரெசர்வேட்டிவ், எமல்சிஃபையிங் ஏஜென்ட், இப்படி நிறைய எல்லாத்தையும் போடுவோம். கலரிங் ஏஜென்ட், இதெல்லாம் அதில் போடணும். அந்த மாதிரி இதில் வந்து என்ன இருக்குன்னா, அது 7 தாது பொருளாக சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ இதயம், நுரையீரல், கிட்னி அப்படிலாம் சொல்லாமல், ஏன்னா இது எல்லாமே தசை கணக்கு வருது. அதனால் எலும்பு, தசை, ரத்தம், அப்போ தசை, எலும்பு, ரத்தம், சுக்கிலம், இன்னொன்று நரம்பு, 7 வரும். விந்துப்பை, சுக்கிலம் ஒன்று விந்துப்பை, ஸ்கின்னு, தோல், ரத்தம், தசை, எலும்பு, நரம்பு, சுக்கிலம், முடி, 6. இதை வந்து 7ஆக பிரிச்சிடறாங்க. இந்த 7க்குள்ளே தான் எல்லாமே அடங்கும். இப்போ இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், இது எல்லாமே தசையில் அடங்கும். இது 7 பொருளால் ஆகும். ரைட். இது தூள உடம்பு. இதை நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கோ இல்லை நடக்கிறதுக்கோ, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கோ, என்ன செய்யணும்னாலும் இதை அசைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படும். இதை அசைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உள்ள இதையை இயங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அது கூட அதுதான் வேலை செய்யும். அந்த சூக்கும தேகம் செயலிழந்து போயிடுச்சோன்னா இதயம் டப் 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 பம்ப் பண்ண முடியாது, நுரையீரல் சுருங்கி விரிய முடியாது. அப்போ இது யாரோ பண்ணலை, எப்படியோ பண்ணலை, நம்ம சூக்கும தேகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஆற்றல் மயமானது. இப்போ இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் போற்றினின் பேரருள், போற்றினின் பெருஞ்சீர், ஆற்றலின் ஓங்கிய அற்பெருஞ்சோதி. அதில் ஒரு கூறு, அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆற்றலில் இது ஒரு கூறு. அதில் சேர்ந்தது தான் இது. ஒரு சமுத்திரத்தில் ஒரு ட்ராப் மாதிரி தான் நமக்கு சூக்கும தேகம். ஏன்னா இந்த மாதிரி எத்தனை கோடி, 800 கோடி சூக்கும தேகம் இப்போ இருக்குது. இப்போ எறும்பு எடுத்துகிட்டு ஒரு புத்தல் லட்சக்கணக்கான எறும்பு இருக்குது, அதுக்கும் சூக்கும தேகம். சூக்கும தேகம் இல்லாத உயிராக
ஜீவராசிகள் கிடையாது. எல்லா உயிருக்கும் 3 தேகம் உண்டு. இது பிசிக்கல் பாடி, இதுக்குள்ளே இருக்கிறது இன்னொன்று சூக்கும உடம்பு, அதுக்கு அப்பால் அறிவு உடம்புன்னு வரும். அந்த அறிவு உடம்பு தான் நம்ம ஆன்மான்றோம். ஆன்மான்ட்டா ஒரு கேங் வரும், ஆன்மான்லாம் ஒன்றும் கிடையாது, கற்பனைலாம் பண்ணாங்க. சரி, அவங்களே வேணாம், நான் ஆன்மான்னு சொல்லலை. அறிவு இருக்குதுல்ல, அறிவு இருக்குதான்னு கேட்டால் கோபம் வரும் இல்லையா? ஆன்மான்னா ஏன்டா அறிவிட்டேன் விஞ்ஞான காலத்தில் தரேன்னு சொல்லுவோம், ஆன்மா இல்லைன்றான். அறிவு இருக்குன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதை அவனையும் கூப்பிட்டு உட்காந்துக்குவோம். அதனால் 3 உடம்பு, ஒன்று பிசிக்கல் பாடி, இன்னொன்று இதுக்குள்ளே இருக்கிற இன்விசிபிள், அது இன்விசிபிள் சூக்கும உடம்பு. இது 2த்துக்குமே மூல காரணம் ஒரு அதுதான் அறிவு உடம்பு. இந்த அறிவு உடம்பு தான் எல்லாத்தையும் அனுபவிக்குது. இந்த 5 புலன்கள் வழியாக எல்லாமே பொருளில் தான் அனுபவிக்கிறோம். நாம் அனுபவிக்கிற இன்பம் துன்பம் 2மே வெளியிலேருந்து தான் உள்ளே போகுது. அதுதான் பிரச்சனையே. நம்முடைய அனுபவம் எல்லாமே வெளி உலகத்திலிருந்து உள்ளே போகிறது. இதை எப்போ முடியுதோ அப்போ தான் உள்ளே இருந்து இன்பம் வரும். அப்போ தான் நமக்கு மரணத்தை தவிர்த்து கொள்ள முடியும். சரி, இப்போ நம்ம அந்த சாப்டருக்கு போய் இப்போ 2வது இந்த நடந்தால் உடம்பு கூட கூட வருதுன்னா அதுக்கு காரணம் இதுக்கு அப்பால் ஒரு உடம்பு இருக்குது. அந்த உடம்புக்கு சூக்கும உடம்பு. சூக்கும உடம்பு நான் கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசாக சொல்கிறீங்கன்னா இல்லை, சூக்கும உடம்புல தான் நம்ம இருக்கிறோம், நம்ம அதை கவனிக்க தவறிட்டோம். சரி, இப்போது சூக்கும உடம்புக்கும் இந்த நம்ம வெளியில் பார்க்குற உடம்புக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா, இது பிரபஞ்சத்தினுடைய சொத்து. நமக்கு கடனை இந்தப்பா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்க, நம்ம வீடு நம்மளது இல்லை, வா இரு நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், வீட்டை நீ பத்திரம் பார்த்துனாலே போதும், உந்து மாதிரி பார்த்துக்கோ, ஆனால் எந்த கிடையாது. உந்து மாதிரி பார்த்துக்கோ, ஆனால் உந்து கிடையாது. அது நானும் உணரணும். அதே மாதிரி பிரபஞ்சத்து சொத்து. இப்போ உதாரணமாக இந்த தம்பியை அவங்க அப்பா வேறு ஸ்கூலில் பெரிய ஸ்கூலில் படிக்கணும், சிபிஎஸ் சிலபஸில் ஹாஸ்டல்லே தங்கி படிக்கணும், பெரிய கலெக்டராக மாற்றணும், இங்கே படிக்க வேலை ஆகணும்னு சொல்லிட்டு ஊட்டியில் எடுத்து போய் சேர்க்குறேன். அங்கே இருக்கிற கிளைமேட்டு, அந்த சாப்பாடு எல்லாம் தம்பிக்கு செட் ஆகி 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் போக டபுள் ஆகிட்டான், வெயிட்டு கூட்டிகிட்டான். இப்போ 30 கிலோன்னா அப்புறம் 45 கிலோ ஆகிட்டான். 1/3 கூடிச்சு. அந்த 1/3 எது 1/3 அந்த தம்பி சாப்பிட்ட சாப்பாடு தான். ஆனால் இப்போ நான் எவ்வளோ குண்டாக இருக்கேன் பாரு, நான் எப்படி இருக்கேன் பாருன்னு சொல்கிறத தவிர அது வெறும் சாப்பாடு, உணவுப் பொருள். அது அணுக்களின் செல் கூடியிருக்கு, செல்லாக மாற்றிக்குது. சூக்கும தேகத்தினுடைய அற்புதம் ஆற்றல் இல்லைன்னா நம்ம கொடுக்குற சாப்பாட்டை உள் வாங்கிக்கிட்டு அது சக்தியாக்கி அது சிலது தேவையான கலோரிஸாக மாறுது. இப்போ கார்போஹைட்ரேட்ஸு, புரோட்டீனு, விட்டமின்ஸு, அப்புறம் ஃபேட்ஸு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். இதிலிருந்து கலோரி டிரைவ் பண்ணி ஆற்றலாக மாற்றிக்குது. அந்த ஆற்றலாக மாறுது. இப்போ விஞ்ஞானம் இந்த ஆற்றலை அந்த செல்கள் வழியாக போய் அது ஒவ்வொரு செல்லுக்கும் அதை இயக்குது. அதை கலோரி நம்ம பார்க்க முடியாது. இப்போ வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றுறோம், பெட்ரோலை பார்க்குறோம், ஆனால் அது உள்ளே போய் இதாகி வெப்பமாகி வெப்ப ஆற்றலாக மாறி இதை மூவ் பண்ணு, வண்டியை மூவ் பண்ணு. 3 பேர் 60 கிலோ 120 கிலோ 150 கிலோ ஆளை மூவ் பண்ணுது. இப்போ மூவ் பண்ணுற அந்த ஆற்றலை நம்ம பார்க்க முடியாது. பெட்ரோலை பார்க்கலாம், ஆனால் அது வெப்பமாக மாறி எரிஞ்சு அதை வெப்ப ஆற்றலாக மாறி இப்போ அந்த ஆற்றலை நம்ம பார்க்க முடியாது. அது தகுந்த பண்ணவும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பௌதிக உடம்பை நம்ம பார்க்கலாம், ஆனால் இதை இயக்கிற சுக்க உடம்பை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? ஏன் பார்க்க முடியாது? என்ன நான் எப்படி பார்க்க முடியும்? மற்றவங்க பார்க்கலாம்.
என்ன நான் பார்க்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம், இந்த வடிவேலு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு படத்தில் வருவாங்க. திடீர்னு அடியன் போயிட்டே இருப்பான். ஐயா அங்கே வாங்க, இந்த ஏரியாவில் உள்ளமா கருப்பா சுற்றப்படி வச்சுக்கிட்டு இப்போ தெரியுமா? டைம் இருக்கு சார் போகலாம். இந்த ஏரியாவில் உள்ளமா கருப்பா சுற்றப்படி வச்சுட்டு குண்டாப்பா தெரியுமா? பேரிடத்துக்கு ஊரு தான். நான் தான் அடையாளம் சொல்கிறேன். ஏன் அறிவிட்டு பேரு தெரியாது ஊரு தெரியாமலே கண்டுபிடிக்கிறது. போட்டு அடிப்பான். கடப்பாளி ஒன்றுமே இல்லை தெரியாது, அடிக்கிறேன் என்னடா? சரி யார் அது? நான் தான் அது. அடப்பாளி உன்னையே ஏன்டா நீ தேடுற? நம்முடைய நிலை அது. என்னையே நாம் தேடணும். நாம் நம்மளே யாருமே தெரியாமல் இருக்கோம். அவன் சொல்கிறான், என்னை யாருன்னு தெரிய வேணாம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி நமக்கு ஏன் இங்கே வந்திருக்கோம்னா, நம்ம ஏன் அறிய முடியாத இருக்கோம். யூ ஆர் த சீக்ரெட், பட் அன்னோன் பை யூ, பட் யூ ஆர் த சீக்ரெட். நீ தான் அந்த ரகசியம். யூ ஆர் த சீக்ரெட் பட் அன்னோன் பை யூ டில் நவ். இதுவரையில் உன்னுடைய ரகசியத்தை நீ தான் அந்த ரகசியமாக இருக்கிறதை நீயே அறியாமல் இருக்கிறாய். அப்போ அந்த ரகசியம்ன்றது நான் பார்க்க போகிறோம். அப்போது நம்மளே நம்ம பார்க்க முடியும். இப்போது நீங்கள் முகம் இருக்கீங்க, உங்களுடைய மூக்கு ஷேப்பு, இப்போ அம்மாவுக்கு ஒரு மூக்கு இருக்கும், ஒருத்தரும் ஒரு மூக்கு கண் வேறுபாடு. தலை தான் முக்கியம். தலையில் எல்லாம் வித்தியாசம்ன்றது அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். பர்டிகுலர் பர்சன் அது ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படுது. உலக வாழ்க்கைக்கு அது ஒரு முக்கியம். அதனால் மூக்கு தான் முதல்ல ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இப்போ நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், செகண்ட் பை செகண்ட் பார்த்துருக்கேன். உங்களுடைய மூக்கு ஷேப்பு, உங்களுடைய வடிவம் தருது. ஆனால் நீங்கள் அதை உணர்றீங்களா? நீங்கள் உங்களுடைய முகம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்ணாடி பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் அது கிடையாது. புறத்தோற்றம் நீங்கள் கிடையாது. அது உண்மையில் உங்களுக்கு படற்கையில் தான் இருக்குது. உங்களுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்குன்னு நீங்களும் கண்ணாடியெல்லாம் பார்க்கணும். எனக்கு வந்து கண் இருக்குது, கண்ணாடியாக நான் பார்த்துக்கிறேன். ஆக உங்களுக்கும் அது படற்கை தான், எனக்கும் படற்கை தான். அதனால் இந்த உடம்பு நான் என கருதுவது தான் மிகப்பெரிய ஒரு குற்றம். நாம் பண்ணுற குற்றம் அதை முழந்தே பண்ணுறோம். இதை வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த பாடல் அற்புதமான பாடல். அந்த பாடலை நாம் மனசில் வச்சுக்கணும். அந்த பாடல் பாருங்கள். புன்புலால் உடம்பின் அசுத்தமோ, புன்புலால் உடம்பின் அசுத்தமோ, இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்பூ என் பொலாமணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கமீ அறிவாய் வன்புலால் மனிதரை கண்டு மயங்கி உள்நடுங்கி ஆற்றாமல் என்பெல்லாம் கருக இளைத்தனன் அந்த இளைப்பையும் ஐயே நீ அறிவாய். இந்த பாடலில் புலால் மறுத்தல், ரெண்டு வகையான புலால் மறுத்தல் சொல்கிறாங்க. ஒன்று கடைசியில் வர்றது. கடைசியில் வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் என்பெல்லாம் கருக. புன்புலால், புண்ணுன்னா இழிந்த, ரெண்டு சுழினா இழிந்த கேவலமான, அதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. இதை நினச்சா எனக்கு வந்து உள்ள நடுக்க முடிக்குது, என்பெல்லாம் உருக்குது. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, நீங்கள் அதை சாப்பிட்றீங்க, அது சும்மா தட்டுக்கு வரல, அது ஏதோ ஒரு உயிர் ஜீவன் துடிச்சு ரத்தம் சிந்தி என்று அலறி கதறி மரண வேதனை ஓணமிட்டு உயிர் நிறுத்திருக்கு. அந்த உடம்பு தான் நீ சொல்கிறேன். நீ அதை நினச்சி பார்க்கலாம். அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் உயிரிடும்போது, அதை நினச்சி பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அதை நினச்சி பார்க்காம சாப்பிட்ற பாரு, உனக்கு அதே துன்பத்தை அடைவார். அதை உனக்காகவே இருக்கப்படுற, உன்னுடைய கடின சித்தத்துக்காக இருக்கப்படுற. நீ அடுத்து பட போறியே அவஸ்தை,
அடுத்தடுத்த பிறவியில். அதுக்கு நான் இப்போவே இறங்குறேன். ஆக அது 2 வகையில் சொல்கிறேன். சரி, அதுக்கு இன்னொரு வகையான புலால் மறுப்புன்னா இதுவும் புலால் தான். அது வன்புலால் தான். அது வன்புலால், இது புல்புலால். அது ஏன் வன்புலால்னா இரக்கமற்றதுனால, உனக்கு இரக்கம் இல்லாததுனால அதை சாப்பிட்றேன். ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் மாமாவே சொல்கிறார், ஒரு 37 வருஷம் சாப்பிடாது. அது பாவம் இல்லையா, கொலை பண்ணுறது. அடையாப்பா மணி, அது நாமளாப்பா கொலை பண்ணுறோம், யாரோ தானேப்பா பண்ணுறாங்க, யாரோ தானே பண்ணுறாங்க. அது சேராவாத வந்து. ஆக அது வன்புலால் 2 வகையில். அந்த புலால் அது அவஸ்தைப்படுது, இன்னொன்று நான் சாப்பிட்ட பிறகு நீ அடுத்தது அவஸ்தைப்பட போகிற. ஆக 2 பேருக்கும் எனக்கு நான் வரலாம். இது வந்து புன்புலால், இடிந்த புலால். இல்லை எல்லாமே இருக்கு. இது ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். இது புன்புலால்ன்றது ஒரு சொல்ல போகிறேன். ஒரு அப்பா, அவருக்கு அப்பா, ஒரே ஒரு தாத்தாவுக்கு ஒரு பேத்தி, அப்பாவுக்கு ஒரு பொண்ணு. பொண்ணு பார்க்க பையன் வரான். பையனை பார்த்துட்டு இங்கே பேசிக்கலாம். தாத்தா கேட்குறாரு, என்னம்மா பையனை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. பையன், இல்லை தாத்தா எனக்கு பையனை பிடிக்கல. ஏமா பையனை பிடிக்கல? பையன் நிறைய பையன் வச்சுட்டு இருக்கா தாத்தா. ஏன்னா தாத்தா சும்மா இல்லாமல் அந்த ஒரே பேத்திக்கு திருவாசகம், திருவருட்பா, திருமந்திரம்லாம் சொல்லி கொடுத்துருவார். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை விட்டு போச்சு. சில இதெல்லாம் மைண்டில் தெரிஞ்சிக்கிச்சு. அதனால் ஏற்கனவே தட்டை விட்டுச்சு. இந்த பையனும் நல்ல வரன். சரி, நேரடியாக கேட்டுடலான்னு. பையனை பிடிச்சிருக்கா? தாத்தா எனக்கு பையனை பிடிக்கல. ஏம்மா? பையன் நிறைய பையன் வச்சுருக்காப்பா. பையன் வச்சுருக்கானா? ஒரு பையன் காணுமேம்மா. அட நீ பார்த்தா அது பார்த்து பெரிய தோல் பையன். அந்த தோல் பைக்குள்ள வச்சுன்னு இருக்கான். அந்த தோல் பைக்குள்ள மலை பை இருக்குது, சிறுநீர் பை இருக்குது, விந்து பை இருக்குது, பித்தப்பை இருக்குது. மொத்தம் பையன் இருக்கு. அந்த பையன் எனக்கு வேணும். ஐ டோன்ட் வாண்ட் டு மேரி திஸ் பையா அப்படின்ட்டான். இதை அது நான் சொல்கிறேன். கல் வைத்த தோற்பை சுமவாது, கல் வைத்த தோற்பை. உடம்பு என்ன சொல்கிறார் அவர்? தோல் பையின்றார். இந்த பைக்குள்ள தொடப்பம், செருப்பு, மக்கி போன பிளாஸ்டிக் போன எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா போட்டு பை வந்து பிரமாதமாக இருக்கும். பை பிரமாதம் புதுசாக இருக்கு. யாருமா பல உள்ளே திறந்து பண்ணால் பழைய தொடப்பம், பழைய மரம், அசுத்த மலை இதெல்லாம் வச்சுருக்கு. அதுதான் வச்சுருக்கு. இது மூடி மேலே வந்து அழகாக இருக்கு. உள்ள ஒரே நாத்தம், குளிக்கலைன்னா ஒரு நாத்தம். பல்லு விளக்காம பேசுனா ஏன்னா இப்படி கப்படி வாய் பள்ளி எழுந்து பேச மாட்டியா? ஊத்த வாயோட டீ கடைக்கு வந்துடுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி இது மொத்தம் வந்து அசுத்த கழிவுகளை சர்வ சதா காலம் வெளியேற்றி கொண்டே இருக்கும். ஏன் உள்ள இருக்கு இயற்கை அழுக்கு மலம் தலம் மொத்தமே இதுதான். உயிர் போச்சுன்னா, அதுவும் ஆக்சிடெண்ட்டில் உயிர் போச்சுன்னா 10 நிமிஷம் சரணம் நாத்தம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் பாடி நசுங்கிச்சோன்னா ஒரு 1/4 மணி நேரம், மேக்ஸிமம் 1/2 மணி நேரத்தில் ஸ்மெல் வந்துடும். நேச்சுரலாக செத்த தோலுக்குள்ளவே அது அடங்கியிருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நாத்தம் இருக்கு. கல் வைத்த தோற்பை சுமவாதே யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள், யுக இறுதிகளிலும் இறுதி பொருள். பல கோடிக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் அந்த பொருள் இல்லாமல் போகாது. அந்த பொருள் தான் அற்பெருஞ்சோதி ஆண்டவர். அதான் மெய்ப்பொருள். யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ளக்க நோக்கும் அறிவூரி உள்ளத்தை நோக்க அருள்வாயே. அது அவர் அந்த பாடல இது தோல் பயின்றார். ஆனால் இதை நாம தான் இருக்கோம். சரி, ஆக இப்போ உங்களை பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய தோற்றம் மூக்கு இப்படி இருக்குன்னு நீங்கள் அதை மறந்துட்டீங்க. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்ணாடி தான்ப்பா. ஆக நீங்கள் அந்த கண்ணோட வேலை முன்னாடிக்கிற பொருளை காட்டி கொடுக்குறது தான் கண்ணோட வேலை. அப்போ கண் இல்லைன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. ஒரு பிறவியிலேயே கண் இல்லாதவங்க
தன்னுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்குன்னு தெரியவே தெரியாது. நம்ம கால் எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குது கேள்விப்படலாம், அவ்வளோ தவிர மொத்த உணவுமே தெரியாது. சரி, இப்போது நம்ம சூக்கும தேகத்தில் தான் இருக்கிறோன்றதை நம்ம ரியலைஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய இருப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ ஐயா வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, தியாகராஜ். அவர் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி போயிருக்காங்க, பெரிய ஃபேக்ட்ரி, 1000 பேர் வேலை செய்கிறாங்க. இன்னும் அதே மாதிரி மேனேஜர் வந்து ஒரு 4-5 கம்பெனி இருக்குது, வெவ்வேறு. இவங்க 4 மேனேஜர் சேர்த்து ஒரு ஓனர். அவருக்கு திடீர்னு வந்து ஒரு இது வருது, அதாவது ஒரு கம்பெனிக்கு 365 நாளைக்கு தேவையான அந்த ஆர்டர் வந்து முன்னாடி அவங்களுக்கு வந்துடும். அப்போ தான் தொடர்ந்து செய்ய முடியும், அது ஓரளவு இது பண்ணுற மாதிரி. அவங்க அந்த ஆர்டர் தீர்ந்துற நேரம் இப்போ வந்து ஃபாரின்லேருந்து ஒரு 12 பேர் வெவ்வேறு கம்பெனி டெலிகேட் சொல்கிறாங்க. வந்து அந்த கம்பெனியை விசிட் பண்ணி கம்ப்ளீட்டாக திருப்தி ஆகிடுச்சோன்னா 2 இயர்ஸுக்கு ஃபுல்லாக ஆர்டர் கொடுத்தாங்க. டெல்லியிலேருந்து அவர் ஐயாவுக்கு ஃபோன் வரும். 4 கம்பெனின்னு சொல்கிறாங்க, ஐயாவுக்கு சொல்கிறாங்க. நாளைக்கு 30ஆம் தேதி, நாளைக்கு வரப்போகிறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, சென்னையில் இருக்கிறது 1000 பேர், உன் பொறுப்பு. நைட்டோட நைட்டாக கம்ப்ளீட்டாக பல வச்சிடணும். அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு முன்னாடியே ஒரு நாளைக்கு மட்டும் தங்கிடுவாங்க. அவங்க ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட் 12 பேருக்கு திருப்தியாக வச்சுன்னு இருக்கணும். அவங்களுக்கு வரும்போது முன்னாடி ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி வெயிட் பண்ணணும். எல்லோருக்கும் யூனிஃபார்ம், அதே மாதிரி பிஎஃப் கிஎஃப் அந்த இதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. ஒரு ஐஎஸ்ஆர் கம்பெனியான்னு பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணிடலாம். அவருக்கு இதாகிட்டு திடீர்னு ஒரே நாள் சொல்கிறாரு, வேறு வழி கிடையாது, புறப்பட்டு வரேன்ட்டாங்க. அது வந்துட்டாங்கன்னா 2-3 வருஷம் நமக்கு ஆர்டரை ஃபில்லப் ஆகிடுச்சு. அதனால் உன் பொறுப்பு நீ மிஸ் பண்ணுறாங்க, உன்னை நம்பி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு என்ன ஆகும், இன்னொன்று 30ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும், 1000 ரூபாய்க்கு. சம்பளத்தை டிலே பண்ண முடியும். அப்போ அந்த ஒர்க் வேறு. அதனால் இவருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, தகராறு. அப்போது எல்லா வேலையும் தூக்கமே இல்லை, 2 நாளாக கம்ப்ளீட்டாக தூக்கம் இல்லை. அன்றைக்கி 30ஆம் தேதி ரொம்ப பிஸி. நைட்லாம் தூக்கம் இல்லை, சாப்பிடலை, சாப்பாட்டுக்கும் இல்லை, ஏதோ டீ மட்டும் சாப்பிட்டாரு. நைட் ஏதோ ஒரு டீ சாப்பிட்டா சாப்பாடு ஆகலை. காலையில் விடுகாலந்து பிஸி ஆகிட்டாங்க. அவங்கள சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கடைசியில் எல்லாம் போயிட்டு நைட்டு 8 மணிக்கு மேலே வயிறுலாம் வலி. அப்போ தான் தெரியும் அவங்க போயிட்டு பிறகு லெட்ரினுக்கு போனார், ரிலாக்ஸ் ஆகும், யூரின் போயிட்டு இப்போ எல்லாத்தையுமே மறந்துவிட்டார், அந்த உடம்பையே மறந்துட்டார். அப்போ அவர் என்ன நிலையில் இருந்தார் அப்படின்னா, ஒரு பிஸி மனதில் ஒரு உற்சாகம், தைரியம், வேலையை முடிக்கணும் அப்படின்ற அந்த சிந்தனை மாத்திரமாக, அந்த உணர்வு மாத்திரமாக தான் அவர் இருந்திருக்கார். அவர் உடம்பு, இந்த உடம்பு இந்த ஷேப்பில் இருக்குது, அது உள்ள பசி எடுக்குதோ இல்லை ஒன்று இன்னும் 4 அதை பற்றிலாம் எந்த ஒரு அம்மா ஏமா எதுவும் தெரியல. அவருடைய அவருடைய இருப்பு வந்து என்ன அலைகளாகவும் அவர் பார்த்தார். அந்த நிலையில் அவர் ஒரு உணர்வு அது ஃபுல்லாக இருக்குன்னா அது சூக்கும தேகத்தை தான் ஒரு ஆசை. ஆனால் அவருக்கு தெரியாது, சூக்கும தேகத்தில் தான் அவர் இருந்துகிட்ருக்கார், தூள தேகத்தில் இல்லை. இப்போ நாம் எல்லாருமே அப்படி தான் இருக்கோம். ஒரு வேலை செய்கிறோம், இல்லை நம்ம சினிமா பார்க்குறோம் 2.5 மணி நேரம், கம்ப்ளீட்டாக அதை மறந்துடுறோம். நம்முடைய உணர்வு ஒரு சந்தோஷம், அந்த படத்தில் ஒரு நம்முடைய இருப்பு மனதில் ஏற்படுது சந்தோஷம்னா நம்முடைய உணர்வு சந்தோஷம் அப்படின்ற ஒரு வடிவத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் என்ற ஒரு வடிவத்தில் தான் அதான் உள்ள சூக்குமதை. ஆக அந்த சூக்குமதையை நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம், ஆனால் அதை நம்ம உணரலை. ஏன்னா நம்முடைய புறத்தோற்றம் நமக்கு எப்போ ஞாபகம் வரும், அப்போ பார்த்தா தான் நமக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இன்னொன்று இதயம் இருக்குது, நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அது வேலையை அதை பார்த்துக்கணும். இதயம் துடிக்குதா இல்லையா, நம்ம இடப்பக்கம் நோகுதுன்னா தான் ஆஸ்பத்திரிக்கு போவோம், என்ன பிரச்சனை பாரியாடு அவனுக்கு தெரியும். அவனும் பார்த்து ஸ்கேன் எடு அத்தடியத்தை பார்த்துட்டு தான் அவன் ஓட்டை இருக்கா இல்லை ஸ்டெட் வைக்கணும்னு சொல்லுவான். அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, அது கருவி தான் காமிச்சு கொடுக்கும். ஆக நம்ம இது சம்மந்தம் இல்லாத வாழ்ந்துட்டுருக்கோம்.
சம்பந்தமில்லாத வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி இந்த உடம்பு நானுன்னு சொல்ல முடியும்? அப்போ நடந்தால் இது கூட கூட வரலாறு வழி. ஆக இது என்னன்னா, இது திண்டுக்கல் சரவணன் சொல்லுவார், இது ஆன்மாவின் கடைநிலை தோற்றம். ஆன்மாவின் கடைநிலை தோற்றம். இப்போ ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஓ சிஓ ஹெட்மாஸ்டர் இவங்கெல்லாம் முதல் நிலை ஊழியர். சாதாரண எம்ஏ பிஎட் வாத்தியாராக இருக்காங்க, அவங்க அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரி இடைநிலை ஊழியர். வாட்ச்மேனு, பெருக்கிறவங்க, அதை சத்துணவு சமையல் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கடைநிலை ஊழியர். கடைநிலை ஊழியராச்சே அப்படின்னு அவங்கள அனௌன்ஸ்மெண்ட் நினைக்க முடியாது. வாட்ச்மேன் எல்லாம் மாடுலாம் வந்துடுவோம், சூதாட்டம் விளையாடுறலாம் வந்துடுவான், டாஸ்மார்க்கெல்லாம் உள்ளே வந்துடுவோம், ரவுடிஸ்லாம் உள்ளே வந்துடுவான். அங்கே வாட்ச்மேன் ஒருத்தர் இல்லைன்னா ஹெட்மாஸ்டர் நிம்மதியாக வேலை பார்க்கணும். பெருக்கிற அம்மா இல்லைன்னா கிளாஸ் ரூம் இதெல்லாம் பெருக்கி சுத்தமாக இல்லைன்னா யாரையும் இது பண்ண முடியாது. அப்போ சாப்பாடுக்கு சத்துணவு மாணவர்களுக்கு போடணும். அப்போது கடைநிலை ஊழியர்னு சொல்லிட்டு அவங்க அது குவாலிட்டி கம்மியெல்லாம் இல்லை, அவங்க இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. அது ஒரு அதே மாதிரி இந்த உடம்பு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. இந்த உடம்பு இல்லைன்னா உயிர் விளங்காது. உயிர் இருந்தால் தான் இந்த உடம்பு வேறு. ஆக உயிரும் இது உடலும் உயிரும் போலன்னு எதுக்கு சொல்கிறோம்? உடல் இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா உடல் விளங்காது, ஃபங்க்ஷன் ஆகாது. அது ரெண்டும் ஒரு கைபிரியாக நண்பர். அது பிரிஞ்சிச்சுன்னா உயிர் விளக்கம் வேறு விளங்குறதுக்கு, அது தங்கிறதுக்கு இடம் உயிர் விளங்குறதுக்கு இடம் இந்த உடம்பு தான், ஃபிசிக்கல் பாடி தான். அதனால் ஃபிசிக்கல் பாடி ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபிசிக்கல் பாடி இல்லைன்னா ஆன்ம விளக்கம் வர முடியாது. வாழ்க்கையில்றதே இருக்காது, அவன் வாழவே முடியாது. அவன் ஆவியாக அலைகிறான்னு சொல்லுவான். தற்கொலை பண்ணுறாங்கன்னா ஆவியாக அழுகிட்டு இருப்பான், ஆனால் வாழ்வு கிடையாது. ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறான், அவனுடைய நிலைமை என்ன இருக்கும்னா அவன் இருப்பான். இயற்கையாக செத்துட்டா அடுத்த பிறகு போயிடும். இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிறான். இயற்கையாக முறையிலேயோ செத்துட்டா அவங்க அடுத்த பிறகு போயிடுவாங்க. வாழ்க்கையை வெறுத்து பாய்சன் சாப்பிட்டோ, தற்கொலை பண்ணியோ, கிணத்துல விட்டுட்டோ, இல்லை கொலைப்பட்டோ, இல்லை ஆக்சிடென்ட்டில் வருவங்களுக்கு சில காலம் அது எவ்வளோனாலும் சொல்ல முடியாது. அவருடைய வினைக்கு ஏற்ற மாதிரி ஆயுள் காலம் வரையிலும் இது அதுக்கு மேலே நீட்டிக்கலாம். அவங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? உதாரணமாக நான் ஒரு பெரிய சஞ்சலத்தில், ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையில் நான் தூக்க மாட்டேன் சத்தத்தை வச்சுக்கேன். எனக்கு அடுத்து நான் எதையும் பண்ண முடியாது. நான் அந்த கடைசி நேரத்தில் என்னுடைய மனம் என்ன ஒரு நிலையில் இருந்ததோ, ஒரு சஞ்சலத்திலேயே அதிலே தான் இருப்பேன். அது எத்தனை ஆண்டு காலம் வேறு ஒன்றும் என்னால் பண்ண முடியாது. திருப்பி என் வீட்டுக்கு வருவேன், ஆனால் ஸ்வீட் சாப்பிட முடியும், எத்தையும் பண்ண முடியாது. ஆனால் பார்க்க முடியும், இன்னொருத்தரை பார்க்க முடியும், நான் பார்க்க முடியும், அவங்க பார்க்க முடியும். ஏன்னா இது உணர்வு, மொத்தமே உணர்வு தான். பார்க்க முடியும், நாம் தொட முடியும், அது எல்லாமே பண்ண முடியும். பட் வேறு ஒன்றும் இதாக பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால தான் அந்த மாதிரி சில இடத்துங்களில், தோப்புகளில் அந்த அகால காலத்தில் போனோம்னா அந்த ஆவியானது திறனை பிடிச்சிக்கும். குறிப்பாக கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிறவங்கள, பெண்களை தான் பிடிக்கணும், ஏன்னு நமக்கு தெரியல, பிடிச்சிச்சோன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக. இப்போ இந்த உடம்பில் ஏற்கனவே நமக்கு சூக்குமதியாக இருக்குது, அதுவே இணைஞ்சிடும். சூக்குமதியாக எத்தனை என்னாலும் ஒரே இதில் போலாம் வரணும். அது ஒரு ஒளி உடம்பு தானே. நம்ம சூக்குமதியாகவும் இருக்கும், அவங்களும் சூக்குமதியில் செட்டில் ஆகும். செட்டில் ஆகிட்டு நல்லா சாப்பிடும், இதெல்லாம் அதை அனுபவிக்கும். இவங்களுக்கு லேசாக இவங்களுக்கு இருக்கும், லேசான ட்ரெஸ்ஸஸ் தான். எனக்கு தெரிஞ்ச எங்கள் தெருவில் அந்த மாதிரி தான். திடீர்னு அந்த அம்மா சாப்பிட்டுட்டே இருக்கும், 10 நிமிஷத்துக்கு ஒரு சாப்பிட்டா நிறைய ஒரு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க உள்ள ஒரு ஆவி உட்காந்து வெளியேற்றத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி சில இடத்துல பார்த்தா சாராயெல்லாம் கூட குடிச்சிடும். அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கோ அதை குடிச்சிடும். அது சூக்கம் ஓடும். இப்போ அந்த பேய்ன்றோம் இல்லைங்களா, இப்போவே இருக்குது நமக்கு பேய். இப்போ இதுக்கு ஆவின்னு பேர். இப்போ அதுக்கு பேயின்னு இல்லை,
ஆவி நமக்கு இருக்கு ஆவி. ஆனால் இதை நம்ம வாலண்டரியாக இதை எடுத்துடுறோம் அடிக்கிறோம்னா அப்போ அந்த உடம்புக்கு பேர் பேய் வடிக்கும். ஆக முதல்ல சூக்குமதேகம், அந்த சூக்குமதேகம் அழியாது கொஞ்சம் காலம். அது ஒரு பிறவி மாதிரி ஒரு கணக்கு வந்துடுது. ஆக இப்போவும் நமக்கு ஆவி இருக்குது, இறந்த பிறகு அந்த ஆவி இருக்குது. ஆவி நம்பாதுன்னா அது நம்முடைய அறியாமை தான். நான் ஆவின்னு ஒன்று இருக்குது நம்ப மாட்டேன்னா இப்போவே நீ ரியலைஸ் பண்ணுற இல்லையா, அப்போ எங்கே ரியலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஆவி உடம்புல இருந்து கொண்டு தான் நாம் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவி யுற்று ஒளிர் தரு திரு உரு உடன் எனது ஆவியில் கலந்தொழில் அருட்பெருஞ்சோதி. இப்போ நமக்கும் வள்ளலாருக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஆவி உடம்பு இருக்கும், திருப்பி இந்த பிறவி அந்தியத்தில் அது ஒரு ஆவின்னா அது அருவுரும். அது இந்த மாதிரி மெட்டீரியலால் ஆனது கிடையாது. அது ஒரு ஆற்றல், அதுக்கு உயிராற்றல் பேர். அந்த உயிராற்றல் தலைக்கு நடுவில் இருக்கிற இந்த ஆன்மாவிலும் தான் இருக்கு. இந்த ஆன்மானது விரியம் சுருக்கம். அந்த சூக்கும தேகம்ன்றது விரியம் சொருகும், விரியம் சொருகும். அதுக்கு பார்த்தா சூக்கும தேகம். எப்படி இந்த உடம்பு குண்டாகுது, ஒல்லியாயிறாங்க, குண்டாகிறாங்க, ஒல்லியாகிறாங்க, அதே மாதிரி தான். ஆனால் இது சுருங்கும் போது உள்ளே போயிடும். சூக்கும் உடம்பு சுருங்கும் போது அது உள்ளே போய் அடங்கிடும். எப்போ சுருங்கும்னா உயிரை விடும்போது அங்கே போய் சுருங்கிடும். திருப்பி மறுபடி பிறப்பு பறக்கிறோம் அப்படின்னா கருப்பையில் ஒரு அணுவில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும். அது விரிய விரிய நமக்கு பௌதிக உடம்பு வெயிட்டு கூடிக்கிட்டே இருக்கும். அது அப்டேக் உணவை செல்லாக மாற்றி அப்படியே வச்சுக்கும், செல்லாக மாற்றிக்கும், கன்வெர்ட் பண்ணிக்கும். அது வார்ம் ஃப்ரிட்ஜு. இப்போ நாம் வச்சுட்டு இருக்கிறது மைனஸ் கூலிங் ஃப்ரிட்ஜு. இந்த உயிர் ஆற்றல்ன்றது ஒரு வார்ம் ஃப்ரிட்ஜு. எப்பவும் அதில் வார்ம் இருந்துக்கிட்டே இருக்கும். உஷ்டம், ஜீவ உஷ்டம். அந்த ஜீவ உஷ்டத்தால் தான் இந்த செல்லாம் லிவிங் செல்ஸாக மாதிரி அப்படியே இருக்கும். நமக்கு அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த சுக்கும தேகத்தில் ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்கு. நாம் இப்போ அந்த சுக்கும தேகத்தான் இருக்கோம், ஆனால் அறியாமல் இருக்கும். சரி, இப்போ அந்த சுக்கும தேகம் சுருங்கும் தன்மையுடைய உள்ள பெருசு இந்த உடம்புக்குள்ளே வியாபித்திருக்கும். அதை பார்க்க முடியாது. இந்த உடம்புன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 லட்சம் கோடி செல்களால் சராசரி. இது விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. சராசரி ஒரு 60 கிலோ இருக்கான்னா அவன் உடம்புல எவ்வளோ செல் இருக்குன்னா 1 லட்சம் செல்லோ 10 லட்சம் செல்லோ 1 கோடி செல்லோ இல்லை 1000 கோடி செல்லோ இல்லை 1 லட்சம் கோடி கோடி இன்ட்டு 1 லட்சத்தால் பெருக்கணும். அவ்வளோ இல்லை, 27 லட்சம் கோடி செல்கள் நம்ம உடம்புல இருக்கும். இந்த ஒவ்வொரு செல்லுக்கு உள்ளோ புறமோ வியாபித்து இருக்கிறது தான் சுக்கும தேகம். உள்ளும் புறமும் கம்ப்ளீட்டாக வியாபித்து இந்த தேனில் மூழ்கின நெல்லிக்கடின்னு சொல்கிற மாதிரி உள்ள வெளியில் அது கம்ப்ளீட்டாக இதாகிடும். அதை பார்க்க முடியாது. அந்த சுக்கும தேகத்தில் என்னென்ன இருக்குது நம்ம அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டோம். ஒரு மேங்கோ பாக்கெட்டில் சாப்பிட்றோம், அதில் இன்க்ரீடியன்ட் போடுறாங்க, 7 தாதுக்கள் பார்க்குறாங்க. இப்போ சுக்கும தேகத்தில் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன எனர்ஜி, ஆற்றல். அந்த ஆற்றல் இருக்கிறதால தான் நம்ம பேசவே முடியும், நடக்க முடியும், வேலை செய்ய முடியும். கண்ணை செப்பிட்டது கூட அந்த ஆற்றல் தான் தாக்கும். எல்லாத்தையுமே அந்த ஆற்றல் தான் தாக்கும். உடல் வளர்கிறதுக்கு அந்த ஆற்றல் தாக்கும். உள் உறுப்புகள் செயல்படுத்துகிறாங்க. வெளியில் நடக்கிறதுக்கு அதுதான். உள்ள இதயம் டப் டப்னு அடிக்கிட்டு இதுதான். நுரையில் சிறுகிறது அதுதான். ரத்தம் ஓடுறதுக்கு அதுதான். அந்த ஆற்றல் மல்டி பர்பஸ். அதுதான் சுக்கும தேகம். அது வெறும் ஆற்றல் மட்டும் கிடையாது. அது வெறும் ஆற்றல் மட்டும் கிடையாது. இப்போ வண்டிக்கு டீசல் போடுறாரு ஐயா, 1 லிட்டர் போட்டால் 3 பேரை தூக்கின்னு 60 கிலோமீட்டர் பயணம் பண்ணும். ஆனால் அதுக்கு அறிவு இருக்கா? பெட்ரோலுக்கும் அறிவு இல்லை, அது எனர்ஜியும் அதுக்கு அறிவு இல்லை. ஆனால் இந்த நம்ம சுக்கும தேகத்துக்கு எனர்ஜி மயமானது, அதுக்கு அறிவு இருக்குது.
இப்போ இந்த உள்ளும் புறமும் அந்த சூக்கும தேகம் தான் வியாபித்தது. இப்போ தோல் மேலே தொட்டால் தெரிஞ்சுக்கிறது தோல் கிடையாது, அந்த சூக்கும தேகம் தான் தெரியும். இதை மெசேஜை சூக்கும தேகத்துக்கு அதை அனுப்பிச்சிடுது, அது மூளைக்கு போய் தான் அனுப்பும். அதில் தொட்டா தெரிஞ்சது எதுன்னா சூக்கும தேகமே தவிர இது ஜடம். அதுக்கு ஒரு உதாரணம். இப்போ நான் வண்டியில் போய்கிட்டே இருக்கேன், எனக்கு தெரியாமல் தூக்கத்தில் கையை விட்டேன். பஸ் ஓரமாக ஒரு லாரி வந்து அடிச்சிச்சு, கை துண்டாகி வந்துச்சு. நல்லா நோட் பண்ணி, கை துண்டாகி வந்து. இப்போ அதுக்கு தொட்ட தெரியுமா? அந்த கைக்கு தொட்டால் தெரியுமா? தெரியாது. ஏன்னா இந்த கையில் இந்த சூக்கும தேகம் இருக்கு இல்லைங்களா, அந்த வடிவம் கட்டான ஒன்று, அதுதான் வினை. டப்புன்னு உள்ளே வலிச்சுக்கும், அது உள்ளே வலிச்சுக்கும், இதோட ரெண்டு போயிடும். இப்போ அதுலேருந்து கட்டாயிடும், அது தன்னுடைய எக்ஸ்டென்ஷனை வித்ட்ராவல் பண்ணிக்குது. இது வரையில் தான் இருக்கும். இந்த கை போயிடுச்சேன்னா வித்ட்ராவல் பண்ணிக்கும், இது வரையில் தான் இருக்கும். ரெண்டு காலை எடுக்கிற சுகரில் உள்ளே இழுத்துக்கும், எங்கே போகாது, உள்ளே இழுத்துச்சேன்னா அப்போது அது வந்து உணர்வு இருக்கா. அது இது ஏன் தொட்டாத்து இப்போ தான் கட்டாயி விழுந்தது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொட்டா தெரிஞ்சு அந்த கை. இப்போ ஏன் தெரிஞ்சிக்கல? அந்த சூக்கும தேகம் இல்லைன்னா தெரிஞ்சிக்க முடியாது. அதை எதுக்கு சொல்கிறேன்னா, சூக்கும தேகம்ன்றது ஒரு எனர்ஜி பாடி, அது சென்சிபிள் பாடி, அதுதான் சென்சிபிள். உணர்வு இருக்குது, ஆற்றல் இருக்குது, உயிர்த்தன்மை, அது இஸ் லிவிங், அதுதான் லிவிங். இப்போ என்ன சொல்கிறேன், இது லிவிங் சென்ஸ்ன்றான். இது லிவிங் சென்ஸு பேர் காரணமே அது போட்ட பிச்சை தான், அது இல்லைன்னா டிக் ஆகிடும். ஆக சுக்கும உடம்பு தான் நாம் சுக்கும உடம்பாக இருக்கும். அதில் என்ன இருக்குது, அது மொத்தம் எனர்ஜினா இந்த பெட்ரோலில் போகிற எனர்ஜி கிடையாது, அது உணர்வு மையமான ஒரு எனர்ஜி. அது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியது, அது எல்லாத்தையும் உணரக்கூடியது. அந்த ஒரு நிலையத்தான் வள்ளலார் வந்து அது உள்ளு போகும் உழல வந்து அதான் பிறப்புன்றது. அது உயிர் உணர்வு. அது சுருக்கமாக சொல்லணும்னா சப்டல் பாடி, உயிர் உணர்வுன்னு சொல்லலாம், ஆவி வடிவம்னு சொல்லலாம், சூக்கும தேகம் சொல்லலாம், நுண்ணுடல்னு சொல்லலாம். நுண்ணுடல் இது அவையார் சொல்லுவார். அதாவது சென்று உண்டு வந்து திரிதரும் முற்றும் அழியாது இந்த உடம்புன்றார். எனக்கு சரி அந்த ஞாபகம். சென்றுண்டு வந்து தெரிதரும் முற்றும் அழியாது இந்த உடம்பு. இந்த சூக்கும் உடம்பு அழியவே அழியாது. ஏன் அழியாதுன்னா நம்ம இருக்கும்போது உள்ளே போயிட்டது, அந்த அறிவு உடம்புல போய் உள்ளே எடுத்துக்கும். அடுத்து அப்போ தான் இந்த உடம்பு நீங்கி போகும். திருப்பி பிறக்கும் பொழுது திருப்பி வெளில வரும். அந்த நிலையை மாற்றுறார் வள்ளலார். அதை மாற்றிக்குங்கன்ற அது ஒவ்வொரு உயிர்க்கும் எண்டு அதுதான். வள்ளலாருக்கு மட்டுமல்ல. அப்படி வள்ளலாருக்கு மட்டும் அந்த நிலையை இறைவன் கொடுக்குறாருன்னா, இறைவன் வந்து எப்படி தனிப்பெரும் கருணை பண்ண முடியும்னு சொல்ல முடியும். அது என்ன வள்ளலாருக்கு மட்டும்? இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே உயிர் தானே. வள்ளலார் முதலில் அடைந்தார், அந்த பக்குவத்துக்கு வந்திருக்கார். இனி எல்லோரும் அந்த நிலையை அடைந்து தான் ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. அது வரையில் நம்ம பிறப்பு இறப்பு துன்பத்தில் இருக்க. எப்படியோ ஒரு காலகட்டத்தில் இறைவன் வந்து அந்த நிலையை அடைஞ்சிட்டு அவரே அங்கே வாழ ஆரம்பிப்பார். அங்கே உண்மையில் நாம் கிடையாது, இங்கே எதுவுமே நாம் கிடையாது அப்படின்னு உணர்வு தான் ஞானம். இதெல்லாம் திண்டுக்கல் சரவண சாமி சொல்லுங்கள். இங்கே நாம் எதுவுமே கிடையாது, இந்த உடம்பு தான் நானுன்னு சொல்கிறோம். இதையும் நானா, இதையும் என்னுடைய இதையும் எப்படின்னு என் வாழ்நாள் வரையில் எனக்கு தெரியாது. இப்போ உள்ள அடைப்புன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் ஸ்கேன் எடுத்து பாடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். அப்போ என்னுடைய இதெல்லாம் உனக்கு அப்படியெல்லாம் தெரியாது. அதான் இது ஒரு வாடகை விட நீ இருந்துக்கோ இதில் அப்படின்னு சூக்கும தேகத்தை விரிவுபடுத்தி இதில் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கும். ஆக இது பிரபஞ்சத்தின் சொத்து, திருப்பி அது பிரபஞ்சத்துக்கு போயிடும். வரலாறு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீ யார் நீ முதல்ல தெரிஞ்சினா துன்பத்தில் விடுதலை பெறலாம். இன்னொன்று, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ இங்கே இருந்து தான் ஆக வேண்டும். நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ கேஷுவலாக பொறுத்தவங்க, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்
நான் இருக்கிறேன்னு ஒன்று இருந்ததாகணும். அது ஏன் நம்ம யோசனை பண்ணுறது? அதுதான் நாம் எல்லோரும் என்றும் உள்ளவர்கள், அழிக்க முடியாதவர்கள், முதலும் முடிவும் இல்லாதவர்கள். அது உணராமல் நாம் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் உணர்வதற்கும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கும் காரு பங்களா வாங்குவதற்கும் சொத்து செல்வதற்கும் கடைசியில் விட்டு செல்வதற்கும் இந்த பிறவியை வீணில் முடிச்சிடும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் எந்த நாளை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமானால் விசாரம் செய்யணும். சக்திசாரம்ன்றாங்க. அதனால் சக்திசாரம் பரோபகாரம். இந்த சக்திசாரம்னா நம்ம இப்போ பேசிடுறதுல சக்திசாரம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ். சக்திசாரம்ன்றது அது நமக்குள்ள நிகழ்கின்ற ஒரு ஒருமைப்பட்ட மனோ சக்தியை இங்கே குவிக்கிறது. சன்மார்க்கம்ன்றது என்ன, எங்கே தொடங்குதுன்னா இங்கேருந்து தான் தொடங்கும். மனம் இங்கே நிற்க 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 நமக்கு பல ரகசியங்களை ஆண்டவர் தெரிவிப்பார். ஏன்னா அற்புதஞ்சோதியோட ஆண்டவரை எங்கேயும் வடலூரில் போய் பார்த்தாலும் பார்க்க முடியாது. ஏன்னா சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், அதுதான் முதல்ல. தன்னுள் பார்த்து எப்படி இருக்கு எப்படி இருக்கு உலக மக்களுக்கு எல்லோருக்கும் சொல்லுன்றார் அற்புதஞ்சோதி ஆண்டவர். அது என்ன காரணம் அப்படின்னா அற்புதஞ்சோதி ஆண்டவர் தெரிவிக்கிறார், மகனே சுத்த சன்மார்க்கத்தின் இது சத்திய ஞான சபையை நிர்மாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கடவுள் உள்ளிருந்து சொல்கிறார். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய இந்த பாயிண்ட் பாருங்க, வார்த்தை, இந்த தமிழ் சொற்கள் தான் நமக்கு சிவானுபூதியை கொடுக்கும். மற்ற எந்த லாங்குவேஜெலாம் ப்ரொஃபஷ்னல் பிழைக்கிறது. இனி வரப்போகிற காலத்தில் உலக மக்கள் நித்திய வாழ்வை பெற வேண்டும், மரணமில்லா வாழ்வை பெற வேண்டும்னா தமிழை கற்றுக்க வரப்போகிறாங்கன்னு சர்வானந்த சாந்தம். இப்போ இங்கிலீஷ் நாம் எது கற்றுக்குறோம்? எங்கனால போய் பிழைக்கலாம், அதுக்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும். இதுக்காக டெம்பரவரி நித்திய வாழ்வு எத்தனை கோடி 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 யுக யுக யுகங்களானாலும் அழியாத வாழ்வை பண்ணி தமிழ் கற்றுக்கினா தான் முடியும். ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டும் இல்லை, தமிழ் எப்படி இங்கிலீஷ் உலக பொது மொழியாக இருக்கும் வாழ்க்கைக்கு பிழைக்கிறதுக்கு, அதே மாதிரி தமிழ் ஒருவன் முக்தி அடைய வேண்டுமென்றால் தமிழை கற்றுக்கொண்டால் எளிதிலே இறை உண்மையை தெரிந்து கொள்ளலாம். அதனால் வரலாறு தமிழ் லேசிலே சிவானுபூதியை கொடுக்கின்ற தெய்வீக மொழி. இது இறைவன் அருளாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த தமிழில் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வாக்கியம் ஒவ்வொரு பழமொழியும் நமது உண்மையை தெரிவித்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம அதை கவனம் செலுத்த. சரி, இப்போ இந்த புற உடம்பை பார்த்தோம், அந்த சுக்கு உடம்பை பார்த்தோம். சுக்கு உடம்புறது எனர்ஜி ப்ளஸ் உணர்வு, சென்சேஷன் இருக்கும், உயிர், இது மூணும் அந்த சுக்கு உடம்புல இருக்கு. அப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்கு இது என்னது, அது ஏன் வருது? நான் தான் சுக்கு உடம்பு பண்ணணும், நமக்கு எனக்கு இந்த மாதிரி சுக்கு உடம்பு எனக்கு வேணும் நம்ம கேட்டோமா? இதெல்லாம் நான் கேள்வி தானே படுறோம். என்னுடைய பொருள் என்ன எனக்கு தெரியணும் இல்லை, இது நம்ம விசாரிக்க வேண்டியதாக இருக்கே. அதுதான் இக்னோரன்ஸ், அதுதான் அறியாமை. இந்த அறியாமை எப்படி வந்தது? அது ஒரு திரை. அந்த திரை எப்படி வந்தது? இறைவனுக்கு அந்நியமா? இறைவனுக்கு அந்நியமா அது அந்த திரை? அறியாமைன்றது உள்ளே இருக்கிற இருள். ஒரு நைட் ஆயிடுச்சுன்னா வெளிச்சம் போய் இருள் சூழ்ந்துட்டு ஒன்றுமே தெரியாது. திருப்பி எதனா நம்ம செயற்கை வெளிச்சத்தை கொண்டு வந்தால் தான் பொருளை பார்க்கணும். விட்டுட்டோம்னா ஒன்றும் தெரியாது, இருள். இந்த இருளுக்கு காலையில் சூரியன் வந்தால் போயிடுச்சு. இந்த இருளுக்கும் உணர்வு கிடையாது, இந்த இருளை நிற்கிற ஒளிக்கும் உணர்வு கிடையாது. ஆனால் நமக்குள்ள ஒரு இருள், அது உணர்வை கவர் பண்ணி அதை கண்ணால் பார்க்க முடியாது. இக்னாரன்ஸ், அஞ்ஞானம், இது அனாதி காலமாகவே நமது மெய்யுணர்வை சூழ்ந்திருக்கு. அதெல்லாம் நம்மளாம் யாருன்னா இன்விசிபிள் மேன். உண்மையில் மனிதனை கண்ணால் பார்க்க முடியாது. உண்மை மனிதனை கண்ணால் பார்க்க முடியவே முடியாது. ஏன் முடியாதுன்னா இன்னொன்று நாங்கள் ஒன்று கிடையவே கிடையாது, நாங்கள் உணரலாம், அவ்வளோதான். தன்னைத்தான் உணர்ந்து தன்மயமாக இருக்கக்கூடியவன் தான்
மனிதன். அந்த ஆனந்தம் தான் உனக்கு அளிக்கப்பட்ட நியதி. நீ ஆனந்தமாக இருக்க கடவாய் அப்படின்னு தான் நமக்கு ஆண்டவர் இங்கே அனுப்புகிறார். ஆனால் அப்படி இல்லையே, நம்ம மின்னல் போல வெளிச்சத்தை தான் பிடிச்சிக்கிட்டு கடைசியில் கடும் துன்பத்தில் நாம் வச்சுக்கிட்டு. அதனால் துன்பம் இன்பம் இது எல்லாமே அது ஒரு படிப்பினை தான் வாழ்க்கையில். இன்பம் துன்பம்ன்ற இரண்டு மத்தளங்கள் இல்லைன்னா நம்ம இறைவனை நாம் சிந்திக்க மாட்டோம். பொதுவாக அடியாருக்கு நிறைய கஷ்டம் வருதுன்னு சொல்லுவாங்க. காரணம் மேலே மேலே கஷ்டப்படுவோம், மேலே மேலே சிந்தனை போதும். அதனால் துன்பம் தேவைதான். ஆனால் அளவுக்கு மீறி வந்துடுச்சு அப்படின்னா அப்பவும் கஷ்டம்தான். அப்போ இறைவன் பார்த்து கொடுக்கணும், துன்பத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் நான் இருக்கு பயப்படாமல் அவர் சொன்னதான். அது மொத்தத்தில் அவன் அருளாலே அவன் தாழ்வன், வேறு வழியே கிடையாது. இறைவனுடைய அருளால் தான் நம்மளால் ஆகிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம தினசரி விசாரம் செய்யணும். ஒரு அரை மணி நேரம், ஒரு 50 வயசு ஆகிடுச்சுன்னா அவங்க 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கணும். இளைஞர்கள் அவங்க வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க, மினிமம் அவங்க 1/2 hour கண்டிப்பாக ஒதுக்கணும். இப்படி ஒதுக்கலைன்னா பணத்துக்காக வயிற்றுக்காக நம்ம வரும், லைஃப் இஸ் வேஸ்ட். இது வரலாறு ஞானம் சரி 28 பாடலில் 4வது பாடல். அந்த பாடலில் சொல்கிறாருங்க, இந்த பாடலை மட்டும் மனப்பாடம் பண்ணி டெய்லி பாடணும். இது அடியேனுடைய அன்பர் ஒருத்தர் இதில் கொடைக்கானலில் அந்த வானிலை ஆராய்ச்சி கவர்மெண்ட்டில் இருந்தார். அவர் தான் மேனேஜர் இருந்தார். அவர் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவார். சொல்லிவிட்டு அவருக்கு இவர் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. காலையில் ஒருத்தர் குட் மார்னிங் சொல்ல மாட்டார். அவர் பேர் சுதர்சனையார். அவர் காலையில் வந்தோடனே சார் கண்டதெல்லாம் அனித்தியமே, குட் மார்னிங் சொல்லிட்டேன், கண்டதெல்லாம் அனித்தியமே, நான் ஞாபகப்படுத்துறேன், கண்டதெல்லாம் அனித்தியம். அவர் சொல்லி விட்டார் அந்த பாட்டை, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கண்டதெல்லாம் அனித்தியமே அந்த பாட்டு ஒரு முறை பார்ப்போம். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே, இதுவரையும் உண்மை அறிந்திலீரே, இதுவரையும் உண்மை அறிந்திலீரே, விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே, எந்தகு சிற்றம்பலத்தே எந்தை அருளடைனும் இரவாத வரம் பெறலாம், இரவாத வரம் பெறலாம், இன்பம் உறலாமே. மனிதன் இங்கே வர்றது மரணமில்லா பெருவாழை பெற்றுக்கொள்ள மட்டும்தான். அப்படிதான் வரலாம். அந்த 28 பாடலுக்கு பேர் மரணமில்லா பெருவாழ் பாட்டு. மனிதன் இந்த பிறவியில் மரணமில்லா பெருவாழ் பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதுக்காகத்தான், அதாவது நித்தியத்துவத்தை அடைய வேண்டும், நித்தியத்துவத்தை அடைய வேண்டும். இந்த சூக்கும தேகத்தை பார்க்கும், பிறவி அந்தியத்தில் சுருங்கிடும், அடுத்த பிறவி வெளில வரும், சுருங்க வெளில வரும். ஆனால் சாகாது. அது வெளியில் வரும்போது பூத பௌதிக பஞ்சனுக்கு சேர்க்கை கற்பையிலே தொடங்கும். அது சில காலம் வாழ்ந்து திருப்பி உள்ளே போகும்போது போயிடும். இந்த இந்த நிலை இன்னைக்கு இருக்க சுருங்கத்தை விரிகிறத மாற்று. அந்த அப்போ எப்போ மாறும்? அந்த ஆவி உடம்புல தேவி கலக்கணும். எந்த தேவி? அருட்சக்தி என்கின்ற அன்னை. அதுதான் தனிப்பெரும் கருணை. அது உணர்வு, அது அவருடைய தன்மை. அதை சைவத்தில் அது பார்வதி தேவி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு இயற்கை உண்மை என்கின்ற ஒரு சத்து பொருள். அவருடைய தன்மை அருள் தன்மை. அவருடைய தன்மையை கணவன் மனைவியாக மாற்றிட்டார். அவருடைய கேரக்டர் அவன் எப்படிப்பா மனிதன் ஆள் எப்படிப்பா ரொம்ப மோசமாக
ஒரு கேரக்டர். எப்போ ராமசாமி இருக்கும் தங்கம் பாவன், தங்கன்னா தங்கம், கேரக்டர். எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர். ஒரு பொருள் இரும்பு கூட ஸ்மெல் இருக்கு, மண்ணுக்கு ஸ்மெல் இருக்கு, அது அதனுடைய கேரக்டர். மழை லேசாக பெஞ்சு விட்டால் உடனே மண் வாசம். பூ கேரக்டர், இனிப்பு அதனுடைய தன்மை சுவை. இப்போ அதுக்கு கேரக்டர் மாறும். இப்போ கேரக்டர் இல்லாமல் ஒன்று இருக்காது. சில தண்ணி குடிக்கிறதுக்கு இயற்கையாக கிராமத்தில் போனால் அது தனி டேஸ்டாக இருக்கும். சில இடத்துல உப்பாக இருக்கும், சில இடத்துல துவப்பாக இருக்கும், சிலது சிறும் கசப்பாக இருக்கும். அது மாதிரி தண்ணியே மாறும். அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வகையில் கேரக்டர் இருக்குது. கடவுளுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் கருணை, தயவு. அப்போ அவர் யார்? அவர் அன்பு தத்துவம். அவர் அன்பு என்கின்ற ஒரு வெளி, அவருக்கு ஒரு தன்மை அருள். அந்த அப்படியே அதை மாற்றம். அருள், கருணை, தயவு. இரக்கம் இல்லை, இரக்கம் நமக்கு. அவரே ஜீவனாக வரும்போது அந்த இடத்துல இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த இடத்துல அருள், அருள் உணர்வு தான் அவருடைய மனைவின்னு இவங்க கற்பனை பண்ணியிருக்காங்க. அதனால் அது அப்படியே கடவுள் வழிபாடு அது ஒரு மார்க்கமாக போகுது. அதனால் வரலாறு சாதியும் சமயமும் பொய், சாதி மதமும் சமயமும் காணா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணம் கற்பனையை வளர்த்து விட்டுட்டு மக்கள் அன்றைக்கி அந்த மாதிரி கற்பனை பண்ணாமல் வரலாறு சொல்கிறது அன்றைக்கி சொல்லியிருந்தா இன்றைக்கி உலகம் எங்கேயோ போய்ட்டு. ஆனால் பக்குவம் இல்லை, யார் மேலேயும் குற்றம். அப்போ சொன்ன பக்குவம் வர்ற அந்த பக்குவம் கிடையாது. இப்போ இருக்கிற பக்குவம் ஒரு 1000 வருடம் கிடையாது. ஆடு மாடு மேய்க்கலாம் அது சொன்னால் புரியாது. உள்ளொலின்னா ஒரே ஓட்ட ஓடி போயிடும். உள்ளொலின்னு சொல்லுங்கள், ஒரே ஓட்ட ஓடி போயிடும். ஆடாக அதனால் அப்போ ஆண்மான்னா பக்கவே மாட்டான். ராமாயணம் சொல்லு 10 தலை ராவணன் உட்காந்து கேட்பான் கிட்ட உட்காந்து. அப்படி தான் சொல்லி அதெல்லாம் அந்த அவ்வளோ கருத்தை சொல்லி 18 நாள் பாரதம் சொல்லி மையம் ஒரு பாயிண்ட் தான். இதுதான் சினிமா எடுக்கிறோம், முதல் சினிமா. அது ஒரு மையம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ். அவன் ரொம்ப நல்லது, அவன் தான். அது 2.5 மணி நேரம் கதையாகும். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இதிகாச புராணம் உண்மையே சொல்ல அதான் சொல்கிறார். உண்மை அறிந்திலே அப்படின்றார். மொத்தம் 6